சாதினால தான் வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்க அப்படின்லாம் நான் பார்க்கல. அத பார்த்தா நான் முட்டாளாயிடுவேன்னு நான் நினைக்கிறேன். நீலம் புரொடக்ஷன்ல ஏதாவது படம் நடிச்சிருக்கீங்களா? நீலம்லையா? இல்ல இதுவரைக்கும் இல்ல. வெற்றிமாறன் இயக்கத்துல ஏதாவது நடிச்சிருக்கீங்களா? இல்ல. வெற்றிமாறன் வந்து பாலுமகேந்திராவுடைய உதவியாளர். ஆமா. நீங்க வந்து தலைமுறையில பாலுமகேந்திராவுக்கு மகளா நடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அந்த ப்ளஸ் ஜெனரேஷன் நான் பாலுமகேந்திரா சினிமா பட்டறையிலயும் ஒரு ஃபேக்கல்ட்டியா ஒர்க் பண்ணேன். அவங்க பாலுமகேந்திராவுடைய சிஷ்யர்கள் யாராவது நடிக்க வச்சிருக்காங்களா? பாலா, ராம் 2 பேருமே இல்ல. செந்தில்குமார் யாருமே இல்ல இல்ல. நடிக்கிறது. ஏன் வந்து பாலுமகேந்திராவுடைய மகள வந்து பாலுமகேந்திராவுடைய சிஷ்யர்களே நடிக்க திருப்பி நான் அதாங்க என்ன சொல்றேன்னா, இதுல நான் வந்து சாதினால தான் வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்க அப்படின்லாம் நான் பார்க்கல. அத பார்த்தா நான் முட்டாளாயிடுவேன்னு நான் நினைக்கிறேன். இது எனக்கு தேவையில்லாதது. நான் எங்கேயுமே எந்த இடத்துலயுமே வந்து என்ன இன்னொரு பேட்டியில கூட கேட்டாங்க, உங்களுக்கு என்ன ரிக்ரெட்ஸ் இருக்கா? இந்த மாரி நீ இந்த கதையில கதாபாத்திரம் நடிக்கலையேன்னு. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி ரிக்ரெட்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் ஐ எம் கன்டென்ட். எனக்கு வந்த கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்கள் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். டு த பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி என்னால என்ன முடியுமோ நான் வந்து கொடுத்துருக்கேன். சூரரை போட்டுல சித்ரா ராமகிருஷ்ணன் ஒரு கேரக்டர், சண்டி மேரின்னு கடல்ல ஒரு கேரக்டர், ஃபிஷர் உமன். அது என்ன சாதினா மீனவ சாதி. மீனவர்கள் என்ன சாதியா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மீனவ சாதி. பாவக்கதைகள்ல ஒரு இஸ்லாமிய பெண்மணி காளிதாஸ் ஜெயராமுடைய அம்மா கேரக்டர். தேவராட்டம்ல ஒரு தேவர் ஃபேமிலியில ஒரு முக்கியமான முதல் அக்கா கேரக்டர். பொன்னியின் செல்வன்ல அது வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம். அதுல என்ன சமூகம்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு சத்திரிய குலம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு கேரக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோமாளியில் என்ன கேரக்டர்னே தெரியாது. என்ன ஜாதி சமூகம்னு நம்ம அடையாளப்படுத்த முடியாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் பல கதைகளில் இப்போ காதலிக்க நேரமில்லைல இது ஒரு பிராமின் ஃபேமிலிங்கிறது ஷோராக தெரியுது. ஏன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் பேசுகிற ஸ்லாங், மனோ சார் பேசுகிற ஸ்லாங், நான் பேசுகிற ஸ்லாங், அத்திம்பேர்னு கூப்பிடுறது, நாங்கள் பேசுகிற அந்த ஸ்லாங்லேயே தெரிஞ்சிருக்கோம் அது ஒரு பிராமின் கேரக்டர் அப்படின்னு. இந்த மாதிரி பல தரப்பட்ட சமூகத்துடைய ஆட்களாக வந்து நாங்கள் நடிக்கிறோம்ல. அதனால அந்த இடத்துல எனக்கு வந்து செலெக்ஷனில் என்ன மாதிரியான க்ரைட்டீரியா அவங்க யூஸ் பண்ணுறாங்கங்கிறது அது உள்ளே போவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.